இன்றைக்கி எக் பீன்ஸ் போட்டு ஒரு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஆயில் கூடவே சேர்த்திக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் விட சின்ன சைஸ் அளவு தக்காளி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், இது வந்து ஒரு 400 கிராம் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது இல்லாதவங்க சக்தி சாம்பார் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். காய் வந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அது குக் ஆனதுமே 2 எக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 குழந்தைங்க வந்து சாப்பிட்ற அளவு நான் இன்றைக்கி வந்து சொல்கிறேன். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே கலந்து விடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கலந்து விடுங்க. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சாதம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அடிக்கடி கேட்குற ரெசிபியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.